சரவிளக்கு அணி அணியா எரிய கண்டார். அணி அணியா எரியுது சரவிளக்கு. அதிலே 300 சரவிளக்கு முழு முழுனி எரிய கண்ட பார்வதி 32ஆம் தூணிலே தங்க தூணுக்கு முன்னாலே வந்து தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரிய கண்டு அவள் மண்டி போட்டு இருந்து மடியேந்து நிற்கும் பொழுது கைலாச வாசலில் ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். பார்வதா தேவிக்கு சொன்னபடியாகவே குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று 1000 மண்டபத்தில் ஆதிசக்தி நிற்கும் போது கைலாச வாசலில் பகவான் சிவபெரும் என்ன செய்வாரா பார்வதிக்கு தெரியாமல் போல வடிவம் சேர்த்து பிடிக்க சேர்ந்து மெல்ல உருளுது அனைத்து பிடிக்க அம்மை குலவையாகவே உருண்டு கொண்டிருக்க உடனே பார்வதி கைலைக்கு ஓடி வந்து அவள் பிள்ளையவே பார்க்கும் போது அவன் மடியை திறந்து முதலைய பார்க்கின்ற போது பிள்ளை எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? அவன் பிள்ளை என்று பார்த்தா குழந்தையா பார்த்தா குளவி கல்லா பிள்ளை உருளுது. கையும் இல்ல காலும் இல்ல காது மூக்கு செவியும் இல்ல வாயும் இல்லை வயரும் இல்லை மூக்கும் இல்லை முழியும் இல்ல பிள்ளை முண்டமா உருளுத. ஆனா பெண்ணான்னு கூட
அடையாளம் தெரியல ஐயா. எது எது எங்கெங்க இருக்கணுமோ பிள்ளைக்கு அது அது சுத்தமா கிடையாது. ஒண்ணுமே கிடையாம போச்சு. உடனே இந்த பிள்ளைய கொண்டு போய் கடவுளார் இடத்திலே ஒப்படைத்து நாமல் உயிரை கொடுத்து கொண்டு வர வேண்டும் என்று பார்வதி கைலைக்கு ஓடி வந்து ஆண்டவனார் முன்னாலே நின்று கொண்டு பார்வதி என்ன கேட்கிறா? பிள்ளை வரம் கேட்டவர், பிள்ளை வரம் கேட்டவர் கொடுக்கலாமோ? மதலை வரம் கேட்டவர் கொடுக்கலாமோ? மதலையா கேட்ட மாமுண்டமா இருக்கு இருக்கையா, குழந்தையா கேட்ட இது கொடிய முண்டமா இருக்கு. ஆண்டவா ஆண்டவா, இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். ஒரு ஆள் வந்து உன் பிள்ளைய கூடன்னு கேட்டா என்ன உருட்டி வச்சு விளையாட நான் கொடுக்க முடியும்? அவன் உருட்டியா விட முடியும்? பிள்ளை ஊதி வச்ச பலூனா இருக்கு. ஆண்டவா ஆமா இருக்குது ஐயா. அம்மி குலவி கல்லுக்காவது ரெண்டு பக்கமும் பிடிச்ச அரைக்க பிடி இருக்கும். ஆமா பிடி இருக்கும். ஆனா இந்த பிள்ளைக்கு அது கூட இல்லையா? ஆண்டவா அதுவும் இல்ல இதுவும் இல்ல, மூல முண்டமா முழுக்குன்னு இருக்கு. ஆமா முழுக்குன்னு இருக்கு. பிள்ளைய வச்சு நான் என்ன செய்ய? பிள்ளை மேல ஆசை வந்து சரி ஒரு முத்தம் கொடுக்கணும்னு நினைச்சோம்னா ஆமா இந்த பிள்ளைய நான் எங்கன கொண்டு முத்தம் கொடுக்கட்டும்? எங்கனையாவது அந்த குழவிக்கல்லா இருக்கலாம் அதுல இருக்க எங்கனையாவது ஒரு முகத்தை கண்டுபிடிச்சு நீர் முத்தத்தை கொடும். முத்து மதிப்பா தான் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த பிள்ளைய வச்சு என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் தாலாட்டி சீராட்டி வளர்க்க முடியாது. ஆகையினாலே என்னய்யா எனக்கு ஒரு பிடித்து உயிர் கொடுத்து தர வேணும் என்று சொல்ல சொன்ன போது பார்வதி என்ன நான் பிள்ளை வரம் கொடுக்கும் போது உங்ககிட்ட என்ன சொல்லி கொடுத்தேன்? என்ன சொன்னீங்க? 8 நாளைக்குள்ள பிள்ளை வரம் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தேனையானா பிள்ளை அரையும் குறையுமா பிறக்குன்னு உங்ககிட்ட சொல்லத்தானே செஞ்சேன். நான் முதலே சொன்னோம்ல. நான் சொன்ன வார்த்தையை கேட்காம எனக்கு இந்த பிள்ளை தான் வேணும்னு கேட்டேன். ஆமா அப்ப இப்படித்தான் மொட்டு முழுக்குன்னு இருப்பேன் எனக்கு தெரியாது. அவன் நீ அவசரப்பட்டு குழந்தை கேட்டனால இப்படித்தான் அரையும் குறையுமா இருக்கும். ஆண்டவா என்ன நாளன் இல்லாத ஆண் குழந்தை 8 நாளைக்குள்ள கேட்டேன். அதுக்குன்னு இப்படியா கொடுக்கணும்? அதான ஒரு குழந்தை ஒரு உருவத்துல கொடுக்க வேண்டாம் ஐயா. பிள்ளைக்கு உயிரை கொடுத்து உருப்பிடித்து தருவதா இருந்தா தாங்க தாங்க, இல்லைன்னா இந்த பிள்ளைய நீங்களே வச்சுக்கோங்க. இந்த பிள்ளை வாடி உங்க வாடி இந்த புடிங்கயா புடிங்க போடுங்க. அப்பந்தான் ஆண்டவன் பார்த்தார். என்ன செய்கிறார்? பிள்ளைய நம்மளால வளர்க்க முடியுமா? முடியாது. பொம்பளை வளர்க்கணும்னு சொன்னாலே ஒரு பாடு. ஆமா ஒரு ரொம்ப கஷ்டம். பிறகு இந்த அம்மா பீடி கடைக்கு போகணும். சரி கணக்கு போட்டு வரேன். 10 நிமிஷம் பிள்ளைய பாத்துக்கிறோம் பாக்கணும் அப்படின்னு தொட்டில போட்டு அவரை பக்கத்துல உட்கார வச்சுட்டு போனா அம்மாளை காணும் அம்மாளை காணும் வந்துருவாளா? ஏமல அழுவுத? அம்மாளை காணும். பிள்ளை அழுவுது. பினாயில கொடுங்க. பிள்ளை அப்படி அழும். சரி அம்மாளை காணும்னு சொல்லுவோம். அப்ப 10 நிமிஷம் கூட நம்ம பிள்ளைய பார்க்க முடியாது. ஆமா பெண்ணா பிறந்தா பொறுமைசாலி. சரிதானே? பிள்ளைய வளர்க்கணும்னா அவன் தான் வளர்க்க முடியும். நம்ம வளர்க்க முடியுமா? பச்சை பிள்ளை அழுதா பாலை கொடுக்கலாம். இது கிழட்டு பிள்ளை அழுவுத பினாயில தான் கொடுக்கணும். நீ எனக்கு 2 லிட்டர் பாலை வாங்கி கூட நான் பாட்டுக்கு சீனியை போட்டு ஆட்டி அம்பாட்டு குடிப்போம்ல. அதான் உனக்கு சொல்லிட்டேனே. என்ன பச்சை பிள்ளைனா பால் டப்பா கொடுக்கலாம். சரி கிழட்டு பிள்ளைக்கு பினாயில தான் கொடுக்கணும். எனக்கு இல்ல பாயசத்தை கொண்டாந்து கொடு. பினாயில தான் கொடுக்கணும். பினாயில கொடுத்தா நல்லதுயா. அப்படியா? ஆமா பினாயில கொடுத்தா உடம்பையே சுத்தப்படுத்திடும். உடம்பு சுத்தப்படுத்திடுமோ? ஆமா ஒண்ணு வேணா வாங்கி கொடுங்க பாரு. அப்ப இன்னொன்னு சொல்லுங்க. வேதத்தை நீர் குடிங்க. ஏ தாத்தா யாருக்கு மர வேதத்தை குடிக்க சொல்றாரு? இன்னொன்னு சொல்லுங்க கேளு. வேத எடுத்தாலும் இப்படிதான் சொல்றேன். பினாயில் குடிச்சா நீ தானே வயிறு சுத்தமாகும்னே. ஆமா இன்னொரு அதுல இருந்து எஃபெக்ட் ஒண்ணு சொல்லட்டா? சொல்லு. 1 லிட்டர் ஆசிட் வாங்கி தரேன். ஆசிட்டா? அத குடிச்சனா ரொம்ப சுத்தமா இருக்கும். அதை விட ரொம்ப புண்ணியமா இருக்கும். யாமணியாளு இப்படி அலைய வேண்டாம். வேண்டாம். ஒரு திட்டி ஒரு குறவு கேட்க வேண்டாம். கேட்க வேண்டாம். ஒரு திட்டி நம்ம சங்கடப்பட வேண்டாம். சங்கடப்பட வேண்டாம். பேசாம போய் சேர்ந்துட்டா யார்கிட்ட யாரும் குறை கேட்கா? அதானே நம்ம நல்ல முறையா இருந்தா யார் நம்மள குறை சொல்ல போறா? நான் வேற யாரையும் போய் சண்டையா எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
அதானே நம்ம நடந்துக்கிற விதத்தை வச்சுதான் அடுத்தவங்க நம்மள பேசுவாங்க. நடத்த சரியில்லாமல நடக்க ரோட்டை பார்த்து தான் நடக்க. அதாவது காய்க்க மரத்துல கல்லறி விழும் நெல்லறி விழும் எல்லாம் தாங்கணும். அப்படியா? நெல்லறி விழும் நம்ம விழுத்தாலும் செய்யும். அம்மா விழுமுல அதுக்காக என்ன செய்ய முடியும்? அவர் வாட்டுக்கு சாவு சாவு மரத்துல மாங்காய் காய்ச்சி கிடக்குன்னு வைகி. நீ அவரை சண்டை பிடிக்கியா? அப்படி கேட்காதுன்னு தாளை கட்டுற என்ன கேட்க? அவரு சாவு சாவுங்காரு. உன் தொம்பி தானே கேட்கான். தொம்பியா? தங்கச்சி புருஷன். தங்கச்சி புருஷனா? அம்மா பெரியகாரன் மத்த தம்பி இல்லையோ? அவர் அக்கால தான் அவர் கட்டியிருக்காரு. ஆமா அது அக்கால இடைஞ்சப்படுத்தாரு. சொல்லுப்பா தங்கச்சி புருஷன். செத்து செத்து விளையாடுவோம் அப்படிதான். நல்ல பாயிண்டியா? செத்து செத்து விளையாட போறியா? ஆமா செத்து செத்து விளையாடுறதுக்கு நிக்காரு. அக்கால தான் அவர் கட்டியிருக்காரு. அவன் கண்ணு மேல போட்டு அவர் அடிக்காரு. அப்படியா? தண்ணி போட்டு. அதான் அவனுக்கு எப்படி இருக்கும்? சொன்னார் பத்தியா செத்து செத்து விளையாடுறாரு. ஆமா சரியான பாயிண்டா சொல்லுறியா? அப்ப அக்கா அடிக்கும் போது பாத்துட்டு இருப்பான் அவன். அவ்வளவு விஷயமா சொல்லணும்ல. ஆமா அப்ப 10 நிமிஷம் பிள்ளைய பாத்துக்கறோம்னு தொட்டில்ல போட்டு போனா சரி இந்த ஆம்பளை எண்ணிவார் தெரியுமா? என்னைவாரு? கட்ட பீடியா இழுத்து முத்தத்துல போட்டிருப்பாரு. இவ்வளவு குமிஞ்சு கிடக்கும். ஆமா சரி பிள்ளை தூங்கி அழுது ஆமா தலை பின்னால வெளியே தொங்கும், சரிதான் காலு 2 வெளியே தொங்கும். சரிதான். அவ அந்த அம்மா வந்து பாப்பா பாக்கிறதுக்கு முன்னாடி இவர் என்ன தெரியுமா? வேதனை தாங்க மாட்டாம மூணை போய் போடுவோம். முதல்ல மூணை போடுவோம் இழைச்சு தாங்க முடியும். ஒரு அவுன்ஸ் போட்டு வருவோம். ஆமா எரிச்சலோட அப்படின்னு 2 கட்டிங்க போட்டு வந்துருவாரு. சரிதானே? அந்த அம்மா வந்து பாப்பா பாக்கும்போது கால் 2 வெளியே தொங்கும், சரி தலையும் வெளியே தொங்கும். ஐயோ பிள்ளை அந்த ஆள படுத்து உறங்கும். படுத்து உறங்கும். அம்மா சொல்லுவா என்ன உன்னை நம்பி என் பிள்ளைய பாட்டு போனே என் பிள்ளைய நீ கொல்ல பாத்துட்டியே. கொலகார பையன் பிள்ளை கொண்டு போய் கொஞ்சம் விட்டுருவாங்க. ஒரு 10 நிமிஷம் பாத்துக்கன்னு சொன்னதுக்கா இப்பாடு பிள்ளை கொடுக்க கூடாது அப்படின்னு பிள்ளைய கொடுக்கவே மாட்டா. கொடுக்க மாட்டா. அப்ப 10 நிமிஷம் பார்க்க முடியாதா? இந்த பிள்ளைய வளர்க்க முடியுமா நம்மளால? அது எப்படி முடியும்? நம்மளால வளர்க்க முடியுமா? ஆகையினால் இந்த பிள்ளைக்கு உருப்பிடித்து நாமல் உயிரை கொடுக்க வேண்டும் என்று உடனே பார்வதி கையில கொடுக்க வேண்டும் என்று உருப்பிடிக்கணுமானால் யாரால் முடியும்? யாரு படைக்கக்கூடிய பிரம்மதேவனால் முடியும் என்று ஆண்டவன் படைக்கப்பட்ட பிரம்மனை வரவழைத்து உருப்பிடித்த பிரம்மதேவன் உருப்பிடித்த பிரம்மதேவன் உயிர் கொடுத்த சிவபெருமான் உயிர் கொடுத்த வேளையில உருட்டி மொழிக்குதையோ கண்ணுருட்டி பாக்குதையோ கைய கால உதறுதையோ கூவானல்ல கூவாயன்று கூவானல்ல குரல் ஓசையோ பார்வதி சத்தங்காதில் கேட்டு நரம்போ நரம்பு சிறந்திடும் மாறி மகத்தான் எடுத்து அழகு கண்ண முத்தமிட்டாள் சேர்த்து வெள்ளதான் எடுத்து செவிட்டோடு முத்தமிட்டாள் மாறி வெள்ளதான் எடுத்து 1 லட்சம் முத்தமிட்டாள் அழகு கொங்க பால் கொடுத்தா மாட்டா என்று சொல்லி இடது கொங்க பால் கொடுத்தா ஈடேற மாட்டாள் ஆரம்ப சுபால் கரண்டு
சரி. தரையிலே விட்டால் தண்டைக்கால் நோகும் என்று பூமியிலே விட்டால் பொறுப்பாதம் நோகும் என்று தோளதிலே தொட்டில் கட்டி தொடையிலே நடைபெறத்தி மாரோடு தொட்டில் கட்டி மடியிலே நடைபெறத்தி நாலு ஓடும் மேனையும் பொழுது ஒரு வண்ணமுமாக சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்த்து வருகின்றார்கள். அப்படியாகவே வளர்த்து வரும் போது 16ஆம் நாளையிலே பெயர் கொடுக்க வேண்டும் என்று 16ஆம் நாளையிலே பெயர் கொடுக்கணுமானா பிள்ளைக்கு என்ன பேர் கொடுக்க? என்ன பேர் கொடுப்போம் தாத்தா? என்ன நறுக்குன்னு ஒரு பேரை சொல்லு பாப்போம். நறுக்குன்னு பேர் கொடுக்கணும்னா முறுக்குன்னு கொடுப்போமா? ஓ, காத்த பிடிச்சு முறுக்கணும். ஆமா, நறுக்குன்னு சொன்னா முறுக்குன்னு தான் கொடுக்க முடியும். அப்ப கூப்பிடுத மாதிரி வாயில நுழையுத மாதிரி பேரை சொல்லு. வாயில நுழையுத மாதிரினா வாழைப்பழம்னு கொடுப்போமா? வாழைப்பழம் நல்லா தான் இருக்கும். ஓ, பேத்தியால கொடுக்கணும் அப்படி பேரு. எப்படி கொடுக்கணும்? வாயில நுழையுத மாதிரி பேருன்னா வாழைப்பழம்னு கொடுக்கவா? வாயில வார மாதிரி கொடுக்கணும்னா வாழைப்பழம்னு சொன்னா படக்குன்னு வந்துருதா? அப்புறம் வாயில வர மாதிரினா அப்படிதான் சொல்லணும். நல்லா வரும். அப்புறம் அதாவது அந்த காலத்துல பெயர் நாமம் கொடுத்தாங்கன்னா அவங்கவங்க குலதெய்வத்தினுடைய பேரை கொடுப்பாங்களாம். ஆமா, கொடுப்பாங்க. குலதெய்வத்தினுடைய பேர்னா எப்படி தெரியுமா? எப்படி ஐயா? ஆம்பளை பிள்ளையா இருந்தா ராக்கன், பொட்ட பிள்ளையா இருந்தா ராக்கி, ராக்கே ராக்கி, மூக்கே மூக்கி, சொக்கே சொக்கி. ஆமா, வேலம்மா வேலையா. பேரு பொருத்தமா இருக்கு. அந்த காலத்துல இப்படித்தான் ஒண்ணு போல இருக்கக்கூடிய பேரை விடுவாங்க. மூக்கே மூக்கையா, சொக்கே சொக்கி, இருளப்பே இருளாயி, மாடே மாடத்தி, சரி மாடத்தி, சொடல மாடே சொடல மாடத்தி, மாடத்தி, இடும்பே இடும்பி. ஆமா, இப்படி எல்லாம் அந்த காலம் பேர் கொடுப்பாங்க. இருளப்பே இருளாயி. நல்ல சூப்பர் பேரு. பேர் எவ்வளவு பொருத்தமா இருக்கும் தெரியுமா? தெய்வத்தினுடைய பேரு. பிள்ளையே இல்லாதவங்க மாரியம்மாளுக்கு பிள்ளைக்கு வரத்துக்கு நேர்ந்துக்கிட்டாங்கன்னா, எனக்கு 3 பிள்ளைய பிடிச்சுன்னா உனக்கு 30 பேர் விடுதந்தாயே, 30 பேர் விடுதம்னு நேர்ந்துக்கிட்டா பிள்ளைகளுக்கு 3 பொட்ட பிள்ளைகளுக்கும் பேர் கொடுத்திருப்பா. பெரிய மாதிரி, சின்ன மாதிரி, நடுவுல மாதிரி. ஆமா, அது போக இன்னொரு பிள்ளை இருந்தா கடைக்குட்டி மாதிரி. இப்படி பேர் வைப்பாங்க. 30 பேர் கொடுப்போம்னு அம்மா நேர்ந்துக்கிடுவாங்க. ஆமா, 3 பேர் கொடுத்திருக்காங்க. பிறகு அத மாதிரி அந்த காலம் அவங்கவங்க குலதெய்வத்தினுடைய பேரை கொடுத்தாங்க. அப்படி ஆம்பளை பிள்ளையா இருந்தா முருகன். ஆமா, என்னது என்னது? முருகன், முருகன், சின்ன முருகன், சின்ன முருகன், பெரிய முருகன், பெரிய முருகன், நடுவுல முருகன், முருகன், கடைக்குட்டி முருகன். அப்படி கொடுப்பாங்க. அப்படி கொடுப்பாங்கல்ல. சரி. அப்போ இப்படி எல்லாம் அந்த கால தெய்வத்தினுடைய பேரை கொடுப்பாங்க. சரிதானே? ஆனா இப்போ நம்ம அப்படியா கொடுக்கோம்? எப்படி கொடுக்கோம்? அவங்கவங்களுக்கு பிடிச்ச நடிகர் பேரு. அதானே. நயன்தாரா, தாரா, சமந்தா, சமந்தா, என்னத்த தாரா, என்ன தாரா? நயன்தாரா. நயன்தாராங்க தாராங்க. அதான் நான் எப்பவும் சுருக்கமா தான் சொல்லுவேன். நயன்தாரா. ஆமா. சமந்தா. சரி. நக்குமா. கொஞ்சம் விடுமா. ஏ தாத்தா, என்ன அது பேரு? நீ நக்குமான்னு சொன்ன கொஞ்சம் தேனை விட்டேன்னு நக்கும்னு பார்த்தேன். அது உண்மையிலே ஒரு நடிகர் பேருயா. நடிகர் பேரா? பிறவே எனக்கு என்ன தெரியும்? நக்குமா, அமலா. நல்ல வேலை உப்புமான்னு சொல்லாம போனேன். சரி. அப்ப இப்படி எல்லாம் பேர் கொடுப்பாங்க. இப்போ ஆமையா ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்ன? அஜித் குமார், விஜய், கார்த்திக் அப்படின்னு விதவிதமா வாயிலே வராது பாத்துக்கோ. ஆமா, வாய்ப்பிலே நுழையாது. இப்படி எல்லாம் பேர் கொடுத்திருக்காங்க. சரிதானே? அப்ப இது தெய்வ குழந்தை. சரிதான். தெய்வ குழந்தைக்கு இப்படி எல்லாம் பேர் கொடுக்க முடியுமா? பொருத்தம் இருக்காது. நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம சௌரியம் போல கொடுக்க. ஆமா. இறைவனார் பெற்றெடுத்த திருமகனுக்கு என்னையா ஆண்டவன் எப்பேற்பட்ட பேர் நாமத்தை கொடுத்தார் தெரியுமா? எப்படி ஐயா? நாளை ஒரு காலம் நம்ம பிள்ளையா பிறந்தா, ஆமா, பார்வதி பேச்சியாக பிறப்பேன் என்று சொன்னால் அல்லவா, அந்த பார்வதி கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று நம்ம பூமாதேவிக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற வேண்டும். அப்படி என்று 3 பொறியிலே பிறந்த பிள்ளையை முதற் பொறியிலே பிறந்த பிள்ளைக்கு ஒரு பெண்ணாகவே பிறவி செய்து அதற்கு ஆண்டவன் பெயர் நாமத்தை கொடுத்தார். எப்படி கொடுக்க? தாலி கட்ட பேச்சு
அப்படி பேர்நாமங்களை கொடுத்த போது என்னையா என் பேரழகி பார்வதா தேவி ஆமா பிள்ளையை அள்ளி அரவணைத்து ஆவலோடு முத்தமிட்டு அவனை அரண்மனைக்கு கொண்டு வந்து பிள்ளையை தாளாட்டி ரோராட்டி உறங்க வைக்கணும். பிள்ளை உறங்க வைக்கணும்னா என்ன செய்யணும்? பிள்ளை உறங்கன்னா பெத்தவ முத உறங்கணும். பெத்தவ உறங்கணுமா? ஆமா, அம்மா உறங்கதான்னு சொல்லி பிள்ளை உறங்கும். அப்படியா? அதான் பெத்தவ உறங்கணும்னு சொன்னேன். ஒரு சில பிள்ளை உறங்கவே செய்யாது. அப்படியா? பொம்மை மாதிரி பிள்ளையா இருக்கும். ரொம்ப அடம் பிடிக்கும். ஆமா. அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? என்னையும் ஒரு அராவன்ஸ் பிராஞ்சி ஊத்தி சரி அதிலே நின்னோம் தண்ணி ஊத்தி கொடுத்துடணும். அப்படியா? குடிச்சோம்னா காலில் போட்டா அப்புறம் சேரஞ்சிரும். சாந்தம் தான் எந்திக்கும். நீ இருக்க பாத்தியா தாத்தா? தூங்கலாம் அப்புறம் என்ன செய்ய முடியும்? பிள்ளை மாடி 8 கட்டு பிள்ளைச்சம் நிச்சான். அந்த கதை போல இருக்கும் உங்க கதை. பிள்ளை உறங்கணுமானா முதலாவது தாளாட்டி ரோராட்டி பிள்ளைய உறங்க வைக்கணும். ஆமா, உறங்க வைக்கணும். தாளாட்டு பாட அப்ப உள்ளவங்களுக்கு தாளாட்டு பாட தெரிந்தது. ஆமா, தெரிஞ்சது. இப்ப உள்ளவங்க யாருக்கு தாளாட்டு பாட தெரியுது? யாரு சொன்னா? வர வர பெண்கள் வந்து எல்லாத்தையுமே மறந்து போனாங்க. மறந்துட்டாங்க. ஒரு பிடி அரிசியை சுளவுல போட்டு யாருக்காவது பிடிக்க தெரியுதா? ஒரு பிடி அரிசி வேண்டாம், காப்படி அரிசியை போட்டு பிடிக்க தெரியுதா? காப்படி அரிசியை போட்டு சுளவுல யாருக்கும் பிடிக்க தெரியாது. நாங்க எதுக்கு பிடிக்கணும்னு கேட்டேன். ஏன் பிடிக்க கூடாதுன்னு? அதாவது கல் நீக்கிய அரிசி, கல் குருணை நீக்கிய அரிசி. ஒரு கல் இருக்காது, நாங்க எதுக்கு பிடிக்க போறோம்? கரெக்ட். ஒரு கல் இருக்காதுன்னு அங்க எப்படி தயாரிக்காங்க நீ பாத்துக்கிட்டா இருக்க நேர்ல. அதான் கல் நீக்கிய அரிசின்னு போட எழுத்து எழுதி இருக்காங்கல்ல. அது எழுதுறது யாரு வேணாலும் எழுதலாம். ஆமா, தரமா வருதா வராதான்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை நம்ம பார்த்து தான் சாப்பிடணும். இருக்கட்டும். அதுக்கு ஒரு பிடி அரிசியை சுளவுல போட்டு பிடைக்க தெரியணும். இருக்கட்டும். 4 சில தேங்காய் வச்சு அம்மியில யாருக்கும் மைய அரைக்க தெரியுதா? யாருக்கும் தெரியாது. அம்மியில வச்சு தேங்காய் வச்சு இங்க இருங்க இப்படி ரேசா அப்படி கொலைவிட்டு தேங்காய் தட்டினோம்னு வைங்க. தேங்காய் வெறும் தெருவுக்கு. தேங்காய் போற நல்ல தேங்காய் பார்த்து வாங்க. ஒரு மூச்சு தேடி பிடிக்கணும். தேங்காய் வெங்க, தேங்காய் வெங்க. தேங்காய் தெருவுக்கு போயிருந்தாங்க. என்னையும் அதுக்கு தான் அம்மி வேண்டாமங்க. ஆமா, சரி. தம்பி எங்க போறியா? வீட்டுக்கு. ஐயா சாப்பிட வேண்டாம். நீங்க மாத்திரம் சாப்பிட்டு வந்து நல்லா இருக்கியா? அவங்க சாப்பிடணும். யாரு சாப்பிட்டா? சாப்பிடலையோ? நீ மூச்சு முட்டை சாப்பிட்டு வந்து உட்கார்ந்துருக்க. நான் சாப்பிட போய் தான் செனரிட்டு இருக்கேன். அதான் தெரியுதுல எனக்கு. நான் மாட்டோம்னு சொன்ன குடத்துக்கார இழுத்துட்டு போயிட்டேன். அதான் நம்ம மூச்சு வெளியே வர மாட்டேக்கு. அப்படியா? அப்ப ஒரு சில தேங்காவை அம்மியில வச்சு தட்ட தெரிய மாட்டேங்குது பெண்களுக்கு. ஒரு சில தேங்காவை அம்மியில வச்சு யாருக்கும் அரைக்க தெரியாது. அது போக யாருக்காவது மணக்க உரல்ல பொடி இடிக்க தெரியுமா? இப்போ யாருக்கு தெரியும்? உரல்ல பொடி இடிச்சா அப்படி மணக்கும். உரல்ல பொடி இடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? எங்க ஆச்சி காலையில உட்கார்ந்து சரி எள்ளு பொடி இடிக்க மாட்டா. வேற என்னது? எள்ளு பொடி ஒரு நாளைக்கு இடிச்சான்னா சரி இந்த பொரிகடலை இருக்கு பாரு, பொரிகடலைய வச்சு ஒரு பொடி இடிப்பா. சரி, தோசைக்கு நல்லா இருக்குமா? ஆமா, நல்லா இருக்கும். அந்த பொடி இடிக்க ஆரம்பிச்சான்னா விடியா காலம் உட்கார்ந்தவன் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எந்திரிக்கவே மாட்டான். எங்க வீட்டுல ஒரு கிழவி இடந்தா எங்க ஆச்சி. சரி, இங்க இருங்க. நல்ல கம்பேனி சோளத்தை சட்டில ஓட்டு கிண்டுனா. சட்டிகள் ஓட்டு கிண்டி நான் எதுக்கு வருக்கான்னு கேட்டேன். ஏன் பேர பிள்ளை என்ன பொடி இடிக்க போறோம்னா? ஆமா. சோளப்பொடி சாப்பிட்டு பார்த்திருக்கியா? இல்ல, சாப்பிடல. நீரெல்லாம் என்னையா ஆளு? நம்மளும் சோளப்பொடி தெரியாது. முளவத்தல், வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு அதுக்குள்ள பக்குவத்தை சேர்த்து இந்த சோளம் பொரிச்சதை உள்ள போட்டு இடிச்சாச்சுன்னா கமகமனு மணக்கும். அடே அப்ப தோசையை கொண்டாங்க. ஒரெல்லாம் அப்படி மணக்க பொடி இடிக்க இப்ப யாருக்கும் தெரியாது. பிள்ளை பிறந்த வீட்டுல இல்ல கோயில்ல ஒரு சடங்கு வீட்டுல யாருக்காவது கொலவு போட தெரியுதா? யாருக்கு தெரியும்? ஒரு ஆளுக்கு தெரிய மாட்டேங்குது. 2 நாளா இன்னைக்கு 3 நாள் ஆகுது. யாராவது கொலவு ஓடுங்கணும். யாராவது போட்டியாளா? முத நாள் மட்டும் போட்டாங்க. அது கூட்டம் ரொம்ப இருந்துச்சு. நான் சொன்னேன் 7 கிழவி சுரண்டையில வச்சு பசேறோம்னா எங்க கூட வாரம்னு. சரி, எதுக்கு? கொலவு போடுறதுக்கா? போட தெரியுமா? தெரியாது. எங்க அவங்களுக்கு போட தெரியுதோ தெரியலையோ, நாங்க வந்து 7 பேர் கலன்னு கலக்கிடுறோம். கொலவு போட்டு நீ கேட்டியா? கேட்க மாட்டோம். கொலவு போட வாரம்னு சொன்னா நீ சொன்ன தலைக்கு 100 ரூபாய் கேட்க எவகிட்ட இருக்கு கொடுக்க? அப்படியா? அதானே கேட்டேன். இதுக்கு முந்தின வாட்டி போன கோயில் அப்படிதான் கொலவு போட சொன்னீங்க. சரி, யாருமே கொலவு போடல. இல்ல, ஒரு பாட்டியம்மா மட்டும் கொலவு போட்டுச்சு. என்னாச்சு? கெட்டு பல்லு கீழே விழுந்துட்டு விளாம்புற என்னையும் ஓடியே போயிட்டு கெட்டு பல்லு அவன் கெட்டி இருந்ததுனால விழுந்துச்சு. நமக்கெல்லாம் நல்ல பல்லு தானே. நமக்கெல்லாம் சேர்க்க பல்லு. பிறகு அதானே ஏற்க பல்லு. எப்படி? வயசான ஆட்களுக்கு தான் கொலவு போட தெரியும். சரி, அப்போ
ஒரு சடங்கு வீட்டுல கல்யாண வீட்டுல யாருக்கும் குலவு போட தெரியல பிறந்த பிள்ளைக்கு யாருக்காவது தாலாட்டு பிடிக்க தெரியுதா? இப்ப உள்ளவ தாலாட்டினான்னா தோத்தோ நாய்க்குட்டி உங்க அப்பா வரா நாய்க்குட்டிங்க அப்பன்னு அவ்வளவு பெருமையா தாலாட்டு படிக்கா. நாய் வந்து வாசல் நாக்க தொங்க போட்டு நிக்கி தோத்தோன்னு கூட்டா நாய் வரும்ல. அவர் அங்க இருந்து வருவாரு, நாயும் பின்னாலே வரும் பாத்துக்கோ. அப்ப சொல்லுவா ரெண்டு நாய் ஒண்ணு போல வருது பாரு. ரெண்டு நாயுமா அப்படிம்பா. இப்ப உள்ளவ அப்படி தாலாட்டு படிக்கா. சரி ஆமா. ஊரு மைக்க மாமன் மாமி போய் சேர்ந்துட்டான்னு வைகி. சரி ஊரு மைக்க யாருக்காவது ஒரு ஒப்பாரி வைக்க தெரியுதா? தெரியாது. ஒரு ஆளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமா தெரிய மாட்டேங்க. ஒப்பாரி வைக்கன்னா 4 பேருக்கு தெரியும்படியே ஒப்பாரி வைக்கணும். அந்த காலம் அடிச்சு அழுதாங்கன்னா ஆமா கிட்டத்துல இருக்க முடியாது. எங்க மாமியா பாஸ்புக் எங்க வச்சாலோ, அவ சங்கிலி எங்க கலத்தி வச்சாலோ, அவ பணத்தை எந்த பேங்க்ல போட்டுருக்காளோ, தடயத்தை எங்க வச்சாலோ, யாரு மகா கழுத்துல கொடுத்தாலோ, ஆமா பாம்படத்தை எங்க வச்சாலும் தெரியல அப்படின்னு சீந்தி செவத்துல ராவிரணும். ஆமா அடிப்பா நெஞ்சில அடிக்க மாதிரி தான் இருக்கான். ஆக்ஷன் தான் பண்ணுவா. டம் டம் டம்னு சத்தம் கேட்காது, கையுங்க வரும் ஆனா சவுண்ட் வராது. அடிச்சா நெஞ்சில அடிச்சா அப்புறம் என்ன ஆகும்? அதானே கேட்டேன். அவளும் வேற போய் சேர்ந்துருவாள்ல. போய் சேர்ந்துருவா பிறகு. ஆமா மாசம் பென்ஷன் வாங்கினா சேர்த்து எங்க போட்டாலும் தெரியல. அப்ப வர வர தாய்மார்கள் இப்படி எல்லா காரியத்தையுமே மறந்து போனாங்க. பழைய காரியத்தையே மறந்துட்டாங்க. பிறகு அப்ப பார்வதா தேவியாகப்பட்டவ பிள்ளையை தாலாட்டி ரோராட்டி உறங்க வைக்க வேண்டும் என்று விஸ்வகர்மாவை வரவழைத்து ஏமானிக்க தொட்டிலைத்தான் கொண்டு வர சொல்லுவார். விஸ்வகர்மா மாயாண்டி சுடலைக்குத்தான் தொட்டி செய்ய வேணும் என்று தங்கத்தை உருக்குவார். தங்கத்தால தொட்டில் போட்டு உருக்குவார். தங்கத்தை உருக்கினார், தங்கத்தினால் தொட்டிலை செய்தார். வெள்ளையை உருக்கினார், வெள்ளையால் தொட்டில் செய்தார். மாணிக்க தொட்டிலை கொண்டு வந்து பார்வதியால் கையிலே கொடுக்க அவ மாணிக்க தொட்டிலை தான் போடுவார். நல்ல தொட்டிலே மகன் எடுத்து போட்டு மாணிக்க தொட்டிலே எடுத்து போட்டு நல்ல தொட்டில் தொட்டிலே மகன் எடுத்து போட்டு தொட்டிலை கட்டினாள். பொன்னை உருக்கினா பொன்னால் தொட்டில் கட்டினா பொன்னால் தொட்டில் கட்டினாள். வெள்ளிய உருக்கி வெள்ளியால மாயாண்டிக்கு தொட்டிலை கட்டி உத்திரத்திலே போட்டா. மாயாண்டி சுடலையை தொட்டிலில் எடுத்து போட்டார். பிள்ளைக்கு எப்படி தாலாட்டு பாடுகின்றால் தெரியுமா? எப்படி ஐயா? ஆரீரீரா ராரி ராரி
அடிச்சு உத்தரம் போட்டிருப்பா. கையை நீட்ட முடியாது, கையை நீட்ட முடியாது. கையை தொட்டா சிராய் சிராயா குத்தும். ஆமா பனஞ்சராயி. ஆமா கிழவி சொல்லுவா, வெள்ளி உத்திரமா என் வீமன் மகன் தொட்டில. அதானே கேட்டேன். ஆமா வீமன் மகன் போடும் சத்தம் வெள்ளி உத்திரங்கள் ஓசையிட நல்லா ஓசை போடும். தங்கத்தினால் உத்திரமா என் தருமர் மகன் தொட்டில. எச்சு கேட்ட காக்கா வரட்ட மாட்டான் சண்டாள பாவி. அதானே கேட்டேன். தருமர் மகன் தொட்டில கிடக்கானா. அவ பேர்லயா தருமரா இருக்கட்டுமே அப்படின்னு ஓராட்டுவாங்க. தங்க உத்திரமா என் தருமர் மகன் தொட்டில. தருமர் மகன் போடும் சத்தம் தங்க உத்திரங்களே ஓசையிட அப்படின்னு அப்பனா ரொம்ப பெருமையா தாலாட்டு படிப்பா. உயர்வாக தாலாட்டு வடக்கே உரைக்கிற வடக்கே உரைக்கிற வள்ளி வாசல் எல்லாம் வாழ்க்கிற வாழ்க்கினத்தை பார்க்க வந்த என் வாழ்க்கினத்தை பார்க்க வந்த என் பாலகனை யாரடி வந்துட்டு என்ன மறுபடியும் வரணும். சீக்கிரம் வாங்க, ஊருக்கு போனோம். ஊருக்கு நீங்க போயிட்டு வாங்க அண்ணாச்சி. சீக்கிரம் வண்டியை கொண்டு வாங்க அண்ணாச்சி. தரவே நாங்க சுரண்டைக்கு போக வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அச்சங்கூடத்துக்கு திருப்புங்க வண்டிய. அப்படியா? செல்போன் பேசிட்டு போறாரு. அப்ப என் தாயாகப்பட்ட பார்வதா தேவி மாயாண்டி சுடலையவே இப்படி தொட்டிலே போட்டு அந்த காலம் தாலாட்டு படிச்சா 8 வீட்டுக்கு அந்த பக்கம் படுத்திருக்க தாத்தா அப்படியே உறங்குவாராம். இப்ப உள்ளவன் தாலாட்டு படிச்சா எங்க வீட்டுல ஒரு அடுத்த வீட்டுல இருக்க தாத்தா அப்படியே போய் சேர்ந்துருவாரு. எங்க வீட்டுல ஒரு கிளவி எங்க பாட்டி ஒராட்டின உடனே சரி இங்க பேரனை கொண்டு ஒராட்டிக்கிட்டு இருக்கா. எங்க பாட்டையா தாத்தா என்ன செய்யாது தெரியுமா? நல்ல கிணத்துக்கிட்ட செவரு கார செவரு சுத்து செவரு செவர்ல அப்படியே உட்கார்ந்து இருந்தாரு. சரி இருக்க இடம் இல்லாம கிணத்துக்குள்ளே போய் உட்கார்ந்து இருக்காரு. அங்கதானே நல்ல குளிர்ந்த காத்து வரும் அப்படின்னு போய் உட்கார்ந்தாரு. இந்த பாதை வச்சு இவர் ரசனையோட தாலாட்டினா என்னாச்சு தாத்தா உறங்கி கிணத்துக்குள்ளே இப்படி தலையத்திலே ஆட்டிக்கிட்டு ரசனையா கேட்டாரு. தலையை ஆட்டின மனுஷன் கிணத்துக்குள்ள குப்பரை விழுந்துட்டாரு. கீழே விழுந்து வரிக்கிட்ட போய் மூஞ்சி அடிச்சு ஆமா மூக்கல அடிச்சு செத்து போனாரு. அதை பத்தி எங்க தாத்தாவை கொண்டுட்டு கெதியா இருக்கா, கொத்தமட்ட மாதிரி தான் இருக்கா. அவரு இருக்க இடம் இல்லாம தான் போய் உட்கார்ந்து இருக்காரு. தாத்தா சும்மாவா இருந்தாரு? சரி தாத்தா பாட்டி என்ன பாடுபடுத்தா தெரியுமா? அப்படியா? சாயந்தரம் தண்ணியை போட்டு வந்து சரிதான் முணு விடிய ஒரு மனுஷங்கிட்ட எவ்வளவுதான் காலி கேட்க முடியும்? அதுக்குத்தான் அப்படி கொண்டிருக்கா. அதான் அப்படி கொண்டுட்டோம். சாப்பிட்டு பேசாம கிடக்கணுமா? விடிய பேசிட்டு தான் என்ன பாவம். அதான் பாருங்க, நமக்கெல்லாம் சங்கல ஒரு முடிச்சு உண்டு. எதுக்கு? பெண்களுக்கு இந்த முடிச்சு இருக்காது. அப்படியா? ஆமா முடிச்சிருக்கான்னு சொன்னா ரொம்ப வயசாகி போச்சுன்னு வைங்க. அப்படின்னா வயசாச்சுன்னா சரி அந்த அம்மா பாட்டி என்ன தெரியுமா? என்ன செய்வாங்க? கிடுகிடுன்னு ஆட்டம் கொடுத்துரும். தலை இப்படி ஆடும். இவருக்கு என்ன எப்படி ஆடும் தெரியுமா? கழுது என்ன செய்வார்? இப்படி ஆடும். அப்படி ஆடுவாரு. ஆமா அவ இப்படி ஆட்டுவா. சரி இவரு இப்படி ஆட்டுவாரு. வேணும் பாரு. வேணும் ஆட்டுவாரோ? ஆமா சரிதானே. அது மாதிரி அம்மா எங்க தாத்தா கொண்டு போட்ட எங்க பாட்டி
அப்போ இந்த பார்வதா தேவியாகப்பட்டவ என்னய்யா மாயாண்டி சுடலையை என்னய்யா தங்க தொட்டிலில் தாளாட்டி ரோராட்டி உறங்க வைக்க ஆமையா தங்க தொட்டிலில போட்டு தாளாட்டி நல்ல கிழமை வெள்ளிக்கிழமை என்று என் மாயாண்டி உறங்கிக் கொண்டிருக்க உறங்கும் போது பார்வதியை பகவானையே பார்க்க வேண்டும் என்று வந்தார். பகவானை பார்க்க வேண்டும் என்று வந்த உடனே என்னாச்சு? மாயாண்டி கண்ணயர்ந்து உறங்கியவரு சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11 மணி ஆச்சு. 11 மணி ஆச்சு. ஏமசாம நேரம் இலைகுலுங்கா சாமம் போல மாயாண்டி சுடலை உறங்கிக் கொண்டிருக்கும் போது மையான கரையிலே என் தாயான பேச்சியம்மாள் நின்று கொண்டு என் மாயாண்டி சுடலையவே அழைக்க வேண்டும் என்று குளத்து வேலை இப்பதான் முடிஞ்சதோ? வாங்க உங்க பெட்டியை கொண்டாங்க, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சாப்பாடு சாப்பிட்டாச்சா? ஆமா, சாப்பாடு மிச்சம் இருக்கு, போய் சாப்பிடு. சாப்பாடு மிச்சம் இருக்கா? ஆமா. அவ குளத்து வேலைக்கு போயிட்டு மணியை பாரு, மணி 3 மணியாவது வீட்டுக்கு விட்டுட்டாங்களப்பா. ஏ பெரியாத்தா, நாளைக்கு எனக்கு ஒரு அட்டை போட்டு கொடுங்க, நானும் வரேன். நானும் அதான் எதிர்பார்த்தேன். நாமெல்லாம் பேசாம குளத்து வேலைக்கு போலாம்னு இருக்கேன். உனக்கு ஒரு அட்டையை போட்டு குளத்து போக சொல்லியாச்சுன்னா எங்களுக்கு நீ போனும் போட வேண்டாம், நாங்க இப்படி ஊரா வரவும் வேண்டாம். நீ வீட்டுல இரு தாத்தா. இப்போ உன்னை யாரு கூப்பிட்டா? நான் தான் ரிட்டையர்ட் ஆகி போச்சு, எனக்கு என்ன போறேன். போயிட்டு வா, சீட்டை குளிச்சிருவோம். நான் போறேன். போன பிறகு என் போனேன்னு கேட்காத. நீ போயிட்டு வான்னு உன்னை அப்பலே சொல்லிட்டேன். அப்படியா? ஏற்கனவே கண்ணுக்குள்ள அப்படித்தான் இருக்கு. நீ காரி ஆகணும்னா காமாட்ல கிடப்ப. அதானே கேட்டேன். நானும் காலியாவி பாக்கேன். எத்தனை பேர் வந்து போறாங்க. எப்படினாலும் பழையபடி எங்க பாருங்க என்னமோ சொல்லுவாங்க, சாக்கடைக்கு போக்கடமில்ல கதையில நானும் எப்படினாலும் இங்கதான் வந்து சேர்றேன். சரி, அப்படியெல்லாம் கிடையாது. பேர் என்ன? அவரவருக்கு இருக்கும் திறமையை வச்சு எங்க வேணாலும் பிழைக்கலாம். ஆமா, பிழைக்கலாம். இங்கதாம்னு கிடையாது. சரிதானே? பிழைக்கு பிச்சுப்பு என்ன நஞ்சா? அது ஒண்ணும் இல்ல. ஆமா, 2 மணி நேரம் தான். அதனால தாத்தா 2 மணி நேரம் தான் லீவு. நீயும் நானும் சேர்ந்து சரி நாளைக்கு குளத்து வேலைக்கு போவோம். சரி, பாரு விடிய காலம் 10 மணிக்கு போனாவோ. போகும்போது பார்த்தேன். சரி, உனக்கு வயசு இருக்கு, நீ வரும்போது 3 மணியாவது இப்பவுமே வீட்டுக்கு விட்டுட்டாங்க. ஆமா, நல்ல வேலை 350 ரூபாய் சம்பளம். சரிதான். போண்டாட்டி நல்லா போலாம். ஆனா ஒரு விவரம், குளத்து வேலைக்கு போறவங்க ஒரு இருப்பு சட்டி மாதிரி சட்டி கொண்டு இருப்பு சட்டியை பாத்தியா? நல்ல பெரிய சட்டியில அம்பட்டிட்டு வெட்டி மிதிச்சு தலையில தூக்கி விடட்டும். யாரும் போறத பாப்போம். ஒரு நாள் யாரும் வேலைக்கு போவாங்களா? நீர் முதல்ல வெட்டி அள்ளி தூக்கி விடுற. அப்படி நம்ம கழுத்து திருப்ப முடியலன்ட்டு தூக்க முடியுமா? அப்படி வெட்டி அள்ளி தூக்க விட முடியுமா? அதனாலதான் லேசா இருக்குன்னு போறோம். ஆமா பரவி. சரி, அப்போ என்ன பார்வதா தேவி மாயாண்டி சுடலையவே உறங்க வைக்க உறங்க வைத்த போது என்னய்யா பூமாதேவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்த மையான கரையிலே என் மையான பேச்சியம்மா நின்று கொண்டு மாயாண்டியவை எப்படி அழைக்கிறா தெரியுமா? என் மகன மாயாண்டி, என் மகன மாயாண்டி, ஈசன் மகன் சுடலாய் கைலாச வாசலில் அம்மா மலை குடித்தையா, அறவயிறு நிறையா மாதாவலை குடித்தையா, குடலு நிறையா தாயாரின் பால் குடித்தா, தாயாரின் பால் குடித்தா, தன் வயிறு நிறையா தாயாரின் பால் குடித்தா,
எப்படி கூப்பிட்டது வந்துட்டாரு பத்தியா? கூப்பிட்டதுக்கு என்னன்னு கேட்க ஐயா மூலசானத்துல இருந்து வராரு. என்ன ஒண்ணுமே இல்ல அப்படியா? மூட்டத்திலே பிணவிழுந்து மூண்டு பிண வேகுது, கட்டையிலே பிணமிருந்து உனக்கு கருகி பிண வேகுதப்பா. நீ பூமாதேவிக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த என் குலமகனே வரவேணும் என்று சொல்லி என் தாயான பேச்சியம்மா அழைத்துக் கொண்டிருக்க தொட்டில படுத்திருந்த மாயாண்டி அம்மாளுடைய சத்தத்தை கேட்டு அந்த பேச்சியம்மா அழைத்த போது
செத்தவின மறந்தனும் என்று மாயாண்டி சுடலை துள்ளி குதித்தார் தொட்டிலை விட்டு அவர் எப்பேர் வட்ட வடிவமாகி வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? பிள்ளை நல்ல சொரூபமே பெரியோரே சொரூபம் கொண்டார் அதனை நல்ல சொரூபமே மாயோரே சொரூபம் கொண்டார் குழந்தை நல்ல சொரூபமே சுடலாயா பெரியோரே சொரூபம் கொண்டார் அவர் மடலை சொரூபமே மாயோரே சொரூபம் குழந்தை சொரூபமே பெரியோரே சொரூபம் பிள்ளை சொரூபத்தை விட்டு மாயாண்டி பெரிய சொரூபமாய் நிற்கிறார். அவரை பார்த்தா அடேங்கப்பா ஒரு 21 வயது உள்ள இளவட்ட பிராயமுள்ள வாலிபன் எப்படி இருப்பானோ அப்பேறுவட்ட அங்கார ஓங்கார வடிவங்களை கொண்டு அவர் முடுக்கு மீச முண்டக்கண்ணா முடுக்கு மீச முண்டக்கண்ணா அவருக்கு முத்து போல பல்வொழிவா அவர் சேர்க்க சிவப்பன அவர் செந்தூர போட்டவ அங்கே தலையா வாழமல்லி போட்டவ அவர் தோர தலையா குங்குமங்க போட்டவ அவர் முடுக்கு மீச முண்டக்கண்ணா அவர் முத்து போல பல்வொழிவா ஏன் வலது புற மீசையடு சுடலைக்கு வல்லையம்மா துடிக்குதையா இடது புற மீசையா இடது புற மீசையா ஆயாடிக்கு ஈட்டி போல துடிக்குதையா அவர் ஆதாயம் பூமிக்குமா ஆதாரம் மருங்கோ ஓங்கின கையோடு முருகின வாழோ எனக்கு முகமா எனக்கு முகமா மாயாண்டி நிற்க ஆகாயம் பூமிக்கு மாய ஆந்தார ரூபங்களை கொண்டு ஓங்கின கையோடு உருகின வாளோடு கிழக்கு முகமா ஐயா நிக்காரு. வலதுபுற மீசையிலையும் இடதுபுற மீசையிலையும் ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்தை குத்தி வைக்கலாம். அப்படியே நிக்கும். அப்படி நிக்கி மீசை முறுக்கி பாக்க வெட்டி விட்ட மீசையா முறுக்கி பார்க்க ஒரு நேரத்துல மீசையை பாட்டியோ ஏன் கேட்க ஒரு நேரம் அப்படித்தான் இருந்துச்சு. இப்பதான் கீழே நிக்க ஒரு நேரம் மேல பாக்க இருந்துச்சு இப்ப மீசை கீழே இறங்கிடுது. எங்க அக்கால என்னைக்கு அவரு கட்டி கொடுத்தனோ அன்னையோட மீசை கீழே மாதிரி இறங்கி போச்சு. அவ வெட்டிட்டால ஒரு நேரத்துல மீசையை திருக்கிட்டு வீட்டுக்கு போவேன். அதை வெளியே நல்லா திருக்கிட்டு அலைவேன். அம்மா வேலை சொல்லி போக மாட்டோம்ல அதான் கழுங்க மீசையை முறுக்கிட்டு அலைவேன். சரி வீட்டுக்கு போவேன். மீசை இப்படி முறுக்கின மீசையை கீழே இழுத்து விட்டுருவேன். உனக்கு வீசையா கேக்கும்பா தீப்பெட்டிய பொறுத்து நீ உழைக்க உழைப்புக்கு உனக்கு வேண்டியதான். உன் முதல கட்டைக்கு நீ இருக்க அழகுக்கு உனக்கு வேண்டியதான் மீசை. நீ கீழே இறக்கற பன்னாறு வட்டம் ஆறுத்துரும் வீசு அப்படின்னு சொல்லுவா. சரி அப்போ என் மாயாண்டி சுடலை அங்கார ஓங்கார வடிவங்களாக சரி ஆணுக்கு ஆனழக நரனாருக்கு ஒப்பிடலாம் என் மாயாண்டி சுடலை அவர் ஆணுக்கு ஆனழக அரணருக்கு ஒப்பிட அவர் தோளுக்கு தோழ தோளுக்கு தோழ சுடலைய சொற்களுக்கு ஒப்பிட அவரை சொற்களுக்கு ஒப்பிட ஆணுக்கு ஆனழகன் அந்த
தோளுக்கு தோழழக மாயாண்டிய சொக்கருக்கு ஒப்பிடலாம். அப்படி ஒரு அழகு மாயாண்டி. அப்படி ஒரு அழகு. அப்பேறுபட்ட ரூபங்களை எடுத்த என் மாயாண்டி சுடலை நம்ம மையா நகருக்கு வேட்டைக்கு போறோம். இப்படியே போனா நம்மளை பார்த்து எதுக்க வரவங்க யாரும் பயப்பட மாட்டாங்க. ஒரு தோப்பு காவலாளியா இருந்தா பின்னால பெரிய ஒரு வீச்சு அருவா வச்சிருப்பாரு, ஒரு துரட்டி கம்பு ஒண்ணு வச்சிருப்பாரு. ஒரு காவல்துறை அதிகாரின்னா கையில ஒரு துப்பாக்கி இருக்கும், ஒரு லத்தி மட்ட கம்பு இருக்கும். இத்தனையும் இல்லாம யாராவது வெளியில் ஆந்த முடியுமா? கண்ட உடனே